இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் 90% விட அதிகமானவர்களுக்கு சுபகு தொழுவது பாரம். அன்பாண்டவர்களே, ரமலானை தந்த அல்லாஹ் மனிதனுக்கு என்ன காட்டுகிறான் தெரியுமா? மனிதா, உனக்கு சுபகு கிளம்புறது பாரம் இல்லப்பா. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ்வுக்காக சுபகுக்கல்ல, சுபகுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்னால் எழும்பக்கூடியவன் நீ, அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் எழும்பக்கூடியவன் நீ என்பதை ரமதான் காலத்தில் அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறானா இல்லையா? ரமதான் காலத்தில் அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறானா இல்லையா? அன்பாண்டவர்களே, சுபகுக்கு பாங்கு 4:30 5 மணிக்கு இக்காமத்துண்டா எழும்புறது கஷ்டம். ஆனா நோம்புடைய காலம் வந்தா என்ன தெரியுமா நிலைமை? ஒரு புடி சாப்பாடு தின்றதுக்கு 4 மணிக்கு எழும்புறோமா இல்லையா? கொஞ்சம் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்கள். 4:30 எழும்புறோமா இல்லையா? அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, அதிலும் சில பெண்மணிகள் இருப்பார்கள் 3 மணிக்கே எழும்பிடுவாங்க. எதுக்கு தெரியுமா? என் மாப்பிள்ளைக்கு சூடா சாப்பாடு கொடுக்கணும். அல்லாஹு அக்பர். அன்பாண்ட பெண்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 360 நாளிலே 330 நாள் முடியாது 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 என்று படுக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் படைத்தவன் அல்லாஹ் தருகிற பயிற்சி என்ன தெரியுமா? முடியாது இல்லப்பா, உன்னால முடியும். நீ படைத்தவன் அல்லாஹ்வுக்காக சுபகுடைய பாங்குக்கல்ல, அதுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்னாலே எழும்ப சக்தியுள்ளவன் என்பதை ரமதான் மாசத்துல அல்லாஹ் காட்டுறானா இல்லையா? ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். நாங்கள் ரமதானுடைய காலத்தில் பாங்குக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னாலோ 10 மணி, சிலர் இருப்பாங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாலுமே மலமலன்னு தின்னோம். அப்படியாவது எழும்புறோமா இல்லையா? யாருக்காக எழும்பினோம்? யாருக்காக எழும்பினோம்? படைத்தவன் அல்லாஹ்வுக்காக அல்லவா எழும்பினோம். லஅல்லக்கும் தத்தகூன். இந்த பயிற்சி நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பயிற்சி அல்லாஹ் ஏன் தெரியுமா தருகின்றான்? மனிதனுடைய உள்ளத்தில் சின்ன ஒரு மாற்றம் வர வேண்டும் சகோதரர்களே. என்ன மாற்றம் தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ்வுக்காக 29 நாள் 30 நாள் சுபகுடைய பாங்குக்கு முன்னால் எழும்ப முடியும் என்றால் ஏன் ஷவ்வால் மாதத்திலே என்னால் எழும்ப முடியாது? ஏன் முஹர்ரம் மாதத்திலே என்னால் எழும்ப முடியாது? ஏன் ஷாபான் மாதத்திலே என்னால் எழும்ப முடியாது என்று கொஞ்சம் கேட்டு பாருங்கள் சகோதரர்களே. படைத்தவன் அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ரமதானுடைய மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, அதுல வேற விசேஷம் என்ன தெரியுமா? அதுல வேற விசேஷம் என்ன தெரியுமா? சகரு சாப்பிடாம நோம்பு பிடிக்கிறவங்க இருந்தா விளங்கிக்கங்க, பூரண நோம்பு நன்மை கிடைக்காது. பூரண நோம்பு நன்மை கிடைக்காது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்லு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாபி அக்லத்து ஸஹர் என்று சொன்னார்கள். எங்களுடைய நோம்புக்கும் யூத நசாராக்கள் பிடிக்கிற நோம்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சகரு சாப்பாடு என்று சொன்னார்கள். சகரு சாப்பாடு தின்று நோம்பு பிடிப்பவன் முஸ்லிம், நபிகளாருடைய உம்மத்தை சார்ந்தவன். சகரு சாப்பாடு இல்லாம இசாவுக்கு தின்ற சாப்பாடோட நோம்பு பிடிக்கிறவன் யூத நசாரட கலாச்சாரம் என்றார்கள். அன்பாண்டவர்களே, எப்படி ட்ரைனிங் என்று பாருங்கள். விரும்பியோ விரும்பாமலோ நான் நபிகளாருடைய உம்மத்து, என்னுடைய பேருக்கு முன்னால் முஹம்மது என்ற பேர் இருக்கிறதா, நான் அந்த நபிகளாரை பின்பற்ற வேண்டிய சகருக்கு எழும்பித்தான் ஆக வேண்டும். அன்பாண்டவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி ஒரு பயிற்சி. அதுல வேற ரசூல் என்ன தெரியுமா சொன்னார்கள்? தஸஹரு, நீங்கள் சஹர் சாப்பாடு செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, சஹர் சாப்பாட்டிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். படைத்தவன் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்துனா என்னன்னு தெரியாது. அதனால தேடோணும் தேடோணும் தேடோணும். பாங்கு சொன்னாலும் கேட்கறது இல்லை, இகாமத்து சொன்னாலும் கேட்கறது இல்லை. என்ன இந்த நேரத்தை பார்த்து கஸ்டமர் கூடயாம், கடைய மூடினா லாபம் குறையுமா? மடே, அல்லாஹ்வுடைய பரக்கத்து தெரியாதா? சஹர் சாப்பாட்டை உண்டு பார். அன்பாண்டவர்களே, ரமதான் அல்லாத காலங்கள்ல வருடத்தில் 330 நாள் இந்த வௌத்துக்கு எத்தனை டசிம் போடுறோம் தெரியுமா? நான் முன்னால சொல்லிக்கான எவ்வளவு போடுறோம் உண்டு. சுபஹ் 6 மணியில இருந்து மக்ரிப் 6 மணி வரைக்கும் எவ்வளவு போடுறோம் பாருங்க. அவ்வளவு போட்டாலும் போதாது, அப்படித்தானே? பகல் 2 மணிக்கு ஒரு முட்டை திண்டாலும் 4 மணியாக கூட ஒரு ஆப்பத்தின் நாட்டி என்ன ஒரு கொத்துபா ஓதும். அந்த அளவுக்கு தான் மனுஷன் நிலைமை. அன்பாண்டவர்களே, ரமதானுடைய காலத்துல சஹர் சாப்பாடு தின்றது எவ்வளவு? என்ன பெரிய புரியாணி இருந்தால் இவ்வளவுதான் தின்னேலும், அப்படித்தானே? அவ்வளவு திண்டா 6 மணி வரைக்கும் கல்லு மாறி நிக்கிறோம் பாருங்க. இதுதான் படைத்தவன் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது. இந்த பரக்கத்தை நானும் நீங்களும் விளங்கினால் பொருளாதாரத்தில் பரக்கத்து என்ன என்பதை விளங்கிக் கொள்ளலாம். நபிகளார் சொன்னார்கள், லைஸல் கினா பிகஸ்ரத்தில் அரத் இன்னமல் கினா கினன் நஃப்ஸி என்று சொன்னார்கள். அதிகமாக பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பது செல்வத்தனம் அல்ல, பணக்காரத்தனம் அல்ல. கொஞ்சம் இருந்தாலும் போதும் என்ற மனம் இருக்கு.